வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சூப்பரான அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் அடை மிக்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். அந்த அடை மிக்ஸ்லேருந்து 2 டம்ளர் அடை மிக்ஸ் மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த அடை மிக்ஸ் மாவோட 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு கலந்து பார்த்துக்கிட்டேன். கெட்டி இல்லாமல் கலந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணனால இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கெட்டி இல்லாமல் எங்கேயுமே லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இந்த கலந்து வச்ச மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். மினிமம் ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் உங்களால் 1 மணி நேரம் ஊற வைக்க முடிஞ்சால் ஊற வச்சுக்கோங்க. நல்லா தோசை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தேங்காய், இது நான் போட்டிருக்கேன். இதோட நீங்கள் மல்லித்தலை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி எது தேவையோ அதை போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து போகிறதுனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். என்கிட்ட நான் வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை மட்டும் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். கேரட் திருகி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், பீட்ரூட் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பங்கள் தான். போட்டுட்டு இந்த அடை மிக்ஸை நல்லா கலந்துட்டு காய வச்சு தோசைக்கல்லை காய வச்சு அடை ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா 2 பக்கம் எண்ணெய் போட்டு நல்லா முறுமுறுன்னு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான அடை ரெடி. இந்த அடை மிக்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அடை ரெடி பண்ணிடலாம். அந்த ஊற வைக்கிற டைம் ஒரு 1/2 hour, நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி ஊற வைக்கிற டைம் தான். பருப்பு ஊற வைக்கிறதோ அடை ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அந்த அடையெல்லாம் கரெக்டான ரேஷியோவில் பருப்பெல்லாம் எடுத்து ஊற வச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த அடை மிக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட் செமையாக இருக்கும். நீங்கள் எப்படி நார்மலாக அடை ரெடி பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அடையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக செமையாக வந்திருக்கும். இந்த அடை மிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நார்மல் பருப்பு அடை. இதே மாதிரி சிறுதானியங்கள் வச்சு அடமாவு மிக்ஸும் நம்மளோட அவைலபிளாக இருக்குது. கஞ்சி மிக்ஸ் இருக்குது, சூப்பு மிக்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ஹோம்மேட், வீட்டில் சுத்தமாக சுகாதாரமாக தயார் பண்ணது. இந்த அடை மிக்ஸ் வேணும் அப்படின்னு தெரியுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. 200 கிராம் அடை மிக்ஸில் எனக்கு ஒரு 7-8 அடை கிடச்சிச்சு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியாக வாங்கிக்கலாம். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக செமையாக கிரிப்ஸியாக நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வெளியே நல்லா கார்னர் எல்லாம் கிரிப்ஸியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.